கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 11/10/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இவருடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருந்து செயல்படும்படி நீர் செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, உடைய அற்புதத்தினாலே அப்பா இவருடைய வாழ்க்கை நடத்தப்படுவதாக. தேவ மகிமையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதமும் இவருடைய வாழ்க்கையில் இருந்து செயல்படும்படி நீர் செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விலக்கி இவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய மகிமையின் பிரசனம் மாத்திரம் இவரோடு இருக்கட்டும். அப்பா, இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படட்டும். தகப்பனே, அப்போஸ்தலர் 20:24 அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி எப்பொழுதும் இவருக்கு தைரியத்தை கொடுத்து இவருடைய வாழ்க்கையில நிறைவை கொடுத்து ஆசீர்வதித்து நன்மை தரப்போவதற்காக நன்றி. நேற்றும் இன்று வென்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 11/10/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் நம்முடைய சமூகத்தில் வரையணும்ப்பா. தேசத்தை நம்முடைய நன்மை நாளை நேர் திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்க நம்முடைய கிருபை கோலும் கைத்தனையும் தேசத்தை தேற்றுவதாக. நம்முடைய நிறைவானது தேசத்தில் இருக்கட்டும். நம்முடைய அற்புதத்தின் பாதையிலப்பா தேசத்தை நீர் வெளிச்சத்தில் நடத்தும்படி ஜெபிக்கிற நம்முடைய சமாதானத்தை தேசத்தில் கட்டளையிடுவீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.